ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், பழனி முருகன் கோயிலில் புத்தாண்டை முன்னிட்டு செய்யப்பட்டு வரும் சிறப்பு வழிபாடு குறித்தும் பொதுமக்கள் எந்த அளவு அறிந்திருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். இன்று ஆங்கில புத்தாண்டு என்பதால் முதல் நாளே சாமி தரிசனம் செய்வதற்கான ஏராளமான பக்தர்கள் பழனி முருகன் கோயிலுக்கு வருகை தந்துள்ளனர். அதிகாலை 4 மணிக்கு மலை மீது நடைபெறக்கூடிய விஸ்வரூப தரிசனம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் மலை அடிவாரத்தில் காத்திருந்தனர். இந்த நிலையில் காலை 3:30 மணிக்கு மலை மீது செல்ல கோயில் நிர்வாகம் பக்தர்களுக்கு அனுமதி அளித்தது. அரோரா கோஷத்துடன் எழுப்பியபடி பக்தர்கள் உற்சாகத்துடன் மலை மீது சாமி தரிசனம் செய்கின்றனர். மேலும் மலை அடிவாரத்தில் பக்தர்கள் தீர்த்த குடங்கள் எடுத்து காவடி எடுத்து மேலதாளங்கள் வழங்க ஆடி பாடி கிரிவலம் முருகனை தரிசனம் செய்கின்றனர். பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பு காரணமாக கோயில் நிர்வாகம் விரைவாக சாமி தரிசனம் செய்யும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகளை கோயில் நிர்வாகத்தால் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளதால் பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மலை மீது செல்லக்கூடிய பக்தர்கள் யானைப்பாதை வழியாகவும், சாமி தரிசனம் முடிந்து கீழே இறங்கக்கூடிய பக்தர்கள் படிப்பாதை வழியாகவும் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டின் முதல் நாளில் முருகனை வழிபாடு துவங்கினால் ஆண்டு முழுவதும் சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்துள்ளனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாகம்பெரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயம் மற்றும் வைகுண்டபதி பெருமாள் கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், விரிவான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சரவணன். ஆங்கில புத்தாண்டு இன்று பிறந்ததை தொடர்ந்து உலகம் முழுவதும் புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்ற நிலையில் தற்போது கோவில்களில் மக்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த பாகம்பரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமி சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வ யானையுடன் தங்க கலச அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதே போன்று வைகுண்டபதி பெருமாள் ஆலயத்திலும் வைகுண்டபதி பெருமாள், மூதேவி, ஸ்ரீதேவி உடன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட்டிடம் கேட்கலாம். அருள் ரூஸ்வெல்ட், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சரவணா. அதாவது பிறந்தது 2021 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயிலுக்கான பொதுமக்கள் காலை 5 மணி முதல் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் உள்ளனர். புத்தாடை உடித்து குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தஞ்சை பெரியவரை வணங்கி செல்கின்றனர். அதாவது 2021 ஆண்டு முதல் நாளான இன்று வருடத்தில் பிறப்பை கோயில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காக தஞ்சை பெரிய கோயிலில் ஏராளமானவர் குவிந்து வருகின்றனர். ஒவ்வொருவரும் புத்தாடை உடித்து குடும்பத்துடன் பெரிய கோயிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். கோயிலுக்குள் வந்தவர்கள் தங்கள் குடும்பத்தோடு நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியாக இருந்து வருகின்றனர். இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும், நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும், இயற்கை சீற்றம் நிகழாமல் இருக்க வேண்டும், பருவமழை பொழுது விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதை கோரிக்கைகளை முன்வைத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பெரியவரை வணங்கி செல்கின்றனர். புத்தாடை என்பதால் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. இதற்காக தஞ்சை மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் பாதுகாப்பாக சென்று வர வேண்டும் என்பதற்காக காவல்துறை சார்பிலும் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தவர்கள் அனைவரும் வரிசையாக நின்று சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டு இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அருள் ரூஸ்வெல்ட்.
ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கலைவாணன் வழங்க கேட்கலாம். கலைவாணன், ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு பக்தர்கள் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது, அங்கு செய்யப்பட்டு வரும் சிறப்பு பூஜைகள் குறித்த விவரங்களையும் விரிவாக சொல்லலாம். நிச்சயமாக சரவணன், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ளது பிள்ளையார்பட்டி. உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் இங்கே இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய முதல் நாள். இந்த புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை 3:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 4 மணிக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டனர். அதிகாலை 4 மணியிலிருந்தே கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்டவர் வந்துகிட்டே இருக்காங்க சாமி கும்பிடுறதுக்காக. தொடர்ந்து மூலவரை பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் தங்க கவசத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த மூலவர் பக்கத்திலேயே உற்சவர் வெள்ளி மூசிக வாகனத்துல எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்துக்களின் முழு முதற் கடவுளான போற்றப்படுகின்ற விநாயகர் பெருமான் வருடத்தின் முதல் நாள்ல வழிபாடு செய்தால் அந்த ஆண்டு முழுவதும் வெற்றிகரமாக இருக்கும் என்பது இந்துக்கள் நம்பிக்கையாக இருப்பதால் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட தற்பொழுது வரை 80,000க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். இதே போன்று ஐயப்பன் மற்றும் பல்லக்காக அதிகாலை ஆலயத்திற்கு வர துவங்கி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை என்பதால் குடும்பமாக பக்தர்கள் கோவிலுக்கு வருகின்றனர். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நின்று 80,000க்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் வரிசையாக நின்று காலையில் 6 மணிக்கு வந்தவர்கள் காலை 8 மணிக்கு தான் விநாயகரை தரிசனம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. அவ்வளவு கூட்டமாக கோவில் நிரம்பியுள்ளது. கோவில் அலங்கார குழு சார்பாக விரைவான தரிசனத்திற்கு சீரான இடைவெளியில் பக்தர்கள் வரிசையில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் வசதிக்காக குடிநீர், உணவு, மருத்துவ வசதி எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. மாவட்ட காவல்துறை சார்பில் முக்கியமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் ஈடுபட்டுள்ளனர். கிட்டத்தட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அரசு போக்குவரத்து சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இன்னும் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டே இருப்பதால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் முழுவதும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கலைவாணன். புத்தாண்டை முன்னிட்டு செங்கோட்டையில் பூக்களின் விலை தொடர்ந்து அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், செங்கோட்டையில் இருக்கக்கூடிய மலர் சந்தையில் பூக்களின் விலை எவ்வளவு அதிகரித்திருக்கிறது? பூக்களின் விலை உயர்வு குறித்து வியாபாரிகளும் பொதுமக்களும் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக, அதாவது ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தற்போது பூக்களின் விலையானது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு தினமானது உலகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஏராளமானோர் கோயில் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை நோக்கி சென்று வரும் நிலையில் தற்போது பூக்களின் விலை என்பது கணிசமாக அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோயில்களுக்கு செல்ல பூக்கள் ஏராளமானோர் வாங்கி செல்வதால் தற்போது இந்த விலையேற்றமானது அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மல்லிகைப்பூ 1 கிலோ ரூபாய் 3000க்கும், பிச்சிப்பூ 1 கிலோ ரூபாய் 1200க்கும், செவ்வந்திப்பூ 1 கிலோ 150க்கும், கேந்திப்பூ 1 கிலோ 40க்கும், ரோஸ் பூ கிலோ ரூபாய் 150க்கும், கனகாம்பரம் பூ ரூபாய் கிலோ 2000க்கும், அரளிப்பூ ரூபாய் 320க்கும் விற்பனை ஆகி வரும் நிலையில் தேவை அதிகரித்து காணப்பட்டு வருவதன் காரணமாக இந்த விலையேற்றம் அடைந்துள்ளதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது பனிப்பொழிவு காலம் என்பதால் பூக்களின் விளைச்சல் என்பது வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பூக்களின் வரத்து ஆனது குறைந்து பூக்களின் விலையானது தொடர்ந்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தற்போது வியாபாரிகள் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சரவணன், தாங்கள் வழங்கிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரியில் புகழ்மிக்க பிரசித்தி பெற்ற கோயில் மணக்குள விநாயகர் கோயில் புத்தாண்டை ஒட்டி அங்கு பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது, அங்கு செய்யப்பட்டு வரும் சிறப்பு பூஜைகள் குறித்த விவரங்களையும் விரிவாக சொல்லலாம்.
நிச்சயமாக சரவணன். அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் வந்து அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவரான விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற. தொடர்ந்து 5 மணி முதல் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து புத்தாண்டை முதல் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்து அந்த ஆண்டை தொடங்க வேண்டும் என்பதற்காக அதிகாலை முதலே பக்தர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் குவிய தொடங்கினர். புதுச்சேரி மக்கள் மட்டுமல்லாமல் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணிகளும் இந்த மணக்குள விநாயகரை தரிசிக்கிறதுக்கு காலை முதலே வந்து அந்த நீண்ட வரிசையில் நின்று தற்போது தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக மூலவருக்கு இந்த மாதிரி சிறப்பு நாட்களில், இந்த புத்தாண்டு பொங்கல் போன்ற சிறப்பு நாட்களில் மணக்குள விநாயகரின் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் வழக்கம். அதன் பிரகாரம் இந்த புத்தாண்டை முன்னிட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்கள் காட்சியளித்தார். தொடர்ந்து உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளும் நடைபெற்றது. இன்று வந்து மற்ற நாட்களை விட இன்று வந்து 2 மணி வரை வந்து இந்த கோயில் நடையானது திறந்திருக்கும். அதன் பிறகு 1 மணி நேரம் வந்து நடை சாத்தப்பட்டு மீண்டும் வந்து நடை திறக்கப்பட்டு பொதுமக்கள் தரிசனத்துக்காக தொடர்ந்து நடை வந்து திறந்திருக்கும் என கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் வந்து கூட்டம் அதிகமாக இருப்பதால் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் அந்த செய்யக்கூடிய சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு தரிசனம் ஆகியவை வந்து ரத்து செய்யப்பட்டு ஒரே வரிசையாக இந்த பக்தர்கள் வந்து தரிசனத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். இது மட்டும் இல்லாமல் கோவில் நிர்வாகம் சார்பில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு காலை முதல் மாலை வரை தொடர்ந்து லட்டு வந்து பிரசாதமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த காலை முதலே இங்கே கூட்டம் அலைமோதுவதால் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.